Hello everyone, Code Java for Automation Testing பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக்ஸ் வந்து what is a method, components of method signature and இந்த componentsோட short info and at last type of methods in Java பார்க்குறோம். Types of methods வந்து டீட்டெயில்டாக பார்க்க போகிறதில்ல, just அதோட overview பார்த்துட்டு next வீடியோவில் types of method டீட்டெயில்டாக பார்க்கலாம். So first, what is a method? In Java, methods are block of code that perform a specific task. மெத்தடுங்கிறது ஒரு செட் ஆஃப் கோடு தான். இப்போ நம்ம ஒரு செட் ஆஃப் கோட் எழுதுகிறோம், அந்த செட் ஆஃப் கோடில் நமக்கு ஒரு அவுட்புட் கண்டிப்பாக வரும். அவுட்புட் வருதுன்னா அந்த கோட் ஏதோ ஒரு டாஸ்க்கை பெர்ஃபார்ம் பண்ணுது தானே. ஸோ ஒரு ஜஸ்ட் பிளாக் ஆஃப் கோட் தட் பெர்ஃபார்ம் a specific task. தென் காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெத்தட் சிக்னேச்சர். ஒரு மெத்தடை வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுவோம், கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிவிட்டு அதை சைட் பை சைடாக பார்க்கலாம். ஸோ எக்லிப்ஸ் ஓப்பன் பண்ணிப்போம். மெத்தட் டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னா கிளாஸ் கண்டிப்பாக தேவை. கிளாஸ் இல்லாமல் மெத்தடை வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. க்ரோம் இனிட்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். அந்த க்ரோம் இனிட்டுங்கிற கிளாஸ் வந்து அன்னோன் டெஸ்டர் ப்ரௌசர்ஸுங்கிற பேக்கேஜ்குள்ளே இருக்குது. பப்ளிக் void and method name. மெத்தட் நேம் கொடுக்கும்போது கேமல் கேஸில் தான் கொடுக்கணும். கேமல் கேஸுங்கிறது ஒரு 2 வேர்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு வேர்டு வந்து எப்போவுமே ஸ்மால் லெட்டரில் ஆரம்பிக்கணும். இப்போ வந்து லான்ச் ப்ரௌசருங்கிறது தான் நம்மளோட மெத்தட் நேம். அது எப்படி கொடுக்கணும்னா எல்என் ஸ்மாலாக தான் இருக்கணும், LAUNCH. ப்ரௌசருங்கிறது நெக்ஸ்ட் வேர்டு, அது வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகணும், B தென் ஸ்மால் ப்ரௌசர். open and close circle bracket, open curly braces, then அந்த open curly braces கொடுத்துட்டு அது பக்கத்தில் வச்சு enter கொடுத்தீங்கன்னா close curly braces வந்து ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகும். தென் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ தான் சைட் பை சைடாக பார்ப்போம். காம்பனன்ட்ஸ் ஆஃப் மெத்தட் சிக்னேச்சர். ஃபர்ஸ்ட் என்ன இருக்குது? மாடிஃபயர். மாடிஃபயருங்கிறது அசஸ் மாடிஃபயர்ஸ். ஸோ இங்கே என்ன இருக்குது பாருங்கள், பப்ளிக் ப்ரைவேட் ப்ரொடெக்டட் டிஃபால்ட். இந்த 4 டைப்ஸ் தான் இருக்குது அக்சஸ் மாடிஃபயர்ஸ்லேயே. இந்த 4மே என்ன பண்ணுவோம்னா அந்த மெத்தடோட அக்சசபிலிட்டி விசிபிலிட்டியை வந்து டிஃபைன் பண்ணும். எந்த கிளாஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணலாம், இல்லை எந்த கிளாஸ் இந்த மெத்தடை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத இந்த அக்சஸ் மாடிஃபயர்ஸ் யூஸ் பண்ணி நம்மளால் டிஃபைன் பண்ண முடியும். தென் என்னது? ரிட்டர்ன் டைப். ரிட்டர்ன் டைப்புங்கிறது இந்த வாய்டு தான் ரிட்டர்ன் டைப்பு. இப்போ ஒரு மெத்தடில் ஒரு செட் ஆஃப் ஃபங்க்ஷனை வந்து நம்ம பண்ணுறோம், அந்த ஃபங்க்ஷனை வந்து நம்ம திரும்ப வாங்கணும், ரிட்டர்ன் வாங்கணும். அப்போது ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு ஒன்று ஆட் பண்ணுவோம், ரிட்டர்ன் அண்ட் அந்த வேல்யூ. அப்போ என்ன பண்ணும், அந்த மெத்தட் அந்த வேல்யூவை நமக்கு திரும்ப தரும். ரிட்டர்னாக வர வேல்யூ வச்சு நம்ம ஃபர்தராக ப்ராசஸ் பண்ண முடியும். இப்போ அந்த மெத்தட் வந்து எதையுமே ரிட்டர்ன் பண்ணலை அப்படின்னா நம்ம அதில் வாய்டுன்னு போடணும். ரிட்டர்ன் டைப் கண்டிப்பாக இருக்கணும். அந்த மெத்தட் எதுவுமே ரிட்டர்ன் தராது அப்படின்னா வாய்டுன்னு போடுவோம். மேபி அந்த மெத்தட் ஏதாவது ஒரு ரிட்டர்ன் தருது அப்படின்னா அந்த டேட்டா டைப்பை போடுவோம். இப்போ நான் இதில் ஆட் பண்ணுறேன் பாருங்கள், ஸ்ட்ரிங் என்ன காமிக்குது, எரர் அடிக்குது. இதை ஹோவர் பண்ணி பார்த்தீங்கன்னா என்ன காமிக்குது, ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்னு காமிக்குது. இங்கே வாய்டு இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு டேட்டா டைப்பை ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட்டாக போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் ஆட் ஆகணும். இப்போ ஆட் ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள், ரிட்டர்ன் நல். ஸ்ட்ரிங் எப்போவுமே எம்டியாக இருக்குதுன்னா அது நல்லன்னு எடுத்துக்கும். மெத்தட் நேம்ங்கிறது இந்த லான்ச் ப்ரௌசர். மெத்தட் நேம் எப்போவுமே கேமல் கேஸில் இருக்கணும். கேமல் கேஸில் ஃபாலோ பண்ணுறது வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் வே. மெத்தட் நேமோட ஃபர்ஸ்ட் லெட்டர் எப்போவுமே ஸ்மாலில் ஸ்டார்ட் ஆகி அதில் 2 வேர்டு வருது அப்படின்னா செகண்ட் வேர்டு வந்து கேப்ஸில் ஸ்டார்ட் ஆகும். நெக்ஸ்ட் என்னது, பேராமீட்டர்ஸ். பேராமீட்டர்ஸுங்கிறது அந்த மெத்தடுக்கு இப்போ ஏதாவது இன்புட் கொடுக்கணும் அப்படின்னா அதை ரிசீவ் பண்ணுறதுக்கான ஒரு பிளேஸ் ஹோல்டர். ஒரு பேராமீட்டர் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும்னா அதுக்கு டேட்டா டைப்பும் ஒரு வேல்யூ, அதாவது ஒரு பிளேஸ் ஹோல்டர் மாதிரி ஒரு டெக்ஸ்ட்டும் கொடுக்கணும். இப்போ இதில் வந்து ஸ்ட்ரிங்கிறது டேட்டா டைப், தென் அதை ரிசீவ் பண்ணுறதுக்கு ஒரு பிளேஸ் ஹோல்டர் பேராமீட்டர் வேணும். ஸோ அதை வந்து வேல்யூன்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த மெத்தடை நீங்கள் வந்து எங்கேயாவது யூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மெத்தட் ஒரு இன்புட்டை கேட்கும். அந்த இன்புட் வந்து என்ன டைப்பில் இருக்கும், ஸ்ட்ரிங்கில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ driver.getன்னு யூஸ் பண்ணுறோம் தானே, காமிக்கிறேன். இப்போ பாருங்க, இது வந்து செலீனியமோட இன்பில்ட் மெத்தட். இதில் கெட்டு மேலே ஹோவர் பண்ணிவிட்டு ஓப்பன் டிக்ளரேஷன் கொடுங்க. இது எங்கே போகுது பாருங்க, இதோட மெத்தட் சிக்னேச்சருக்கு போகுது.
இந்த கெட்டுங்கிற மெத்தட் என்ன வேல்யூவை கேட்குது, ஸ்ட்ரிங்குங்கிற ஆர்குமெண்ட்டை கேட்குது. ஸோ அதனால தான் இங்கே கெட்டுன்னு போட்டு ஸ்ட்ரிங் கேட்குறனால டபுள் கோட்ஸ்குள்ளே நம்ம வேல்யூவை வந்து பாஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மெத்தடில் இந்த வேல்யூ வந்து ஃபில் ஆகும். ஸோ பெராமீட்டருக்கும் ஆர்குமெண்ட்டுக்கும் டிஃப்ரென்ஸ் என்னதுன்னா, பெராமீட்டருங்கிறது பிளேஸ் ஹோல்டர், ஆர்குமெண்ட்டுங்கிறது அதில் பாஸ் ஆகிற ஆக்சுவல் வேல்யூ. தென் டைப்ஸ் ஆஃப் மெத்தட் பார்க்கலாம். இதை வந்து நான் வந்து இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இந்த டீட்டெயில்ஸ் ஷேர் பண்ணுறேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. தென் டைப்ஸ் ஆஃப் மெத்தட். டைப்ஸ் ஆஃப் மெத்தடில் வந்து ஒன்று ப்ரீ டிஃபைன் மெத்தட் அண்ட் யூசர் டிஃபைன் மெத்தட். யூசர் டிஃபைன் மெத்தடுங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுற மெத்தட்ஸ். எக்ஸாம்பிள் இப்போ நம்ம இந்த மெத்தட் க்ரியேட் பண்ணோம்னா, இது வந்து ஜாவாவோட மெத்தடெல்லாம் கிடையாது, நம்ம ஜாவா யூஸ் பண்ணி நம்மளே ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். ப்ரீ டிஃபைன் மெத்தட்ஸுங்கிறது ஜாவாவில் இருக்கிற மெத்தட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் sysout ஸ்டேட்மெண்ட், system.out.print.ln போடுறீங்கன்னா அது வந்து ஜாவாவோட இன்பில்ட் ஸ்டேட்மெண்ட், அதை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். இதில் வந்து driver.getங்கிறது செலீனியமோட ஒரு இன்பில்ட் மெத்தட். ஸோ அந்த சாஃப்ட்வேரை ஆஃபர் பண்ணுற ஒரு மெத்தட் வந்து ப்ரீ டிஃபைன் மெத்தட். ஒரு சின்ன ஒரு ஆக்டிவிட்டி பார்க்கலாம். சென்கீஸ்ங்கிறது செலீனியமோட இன்பில்ட் மெத்தட். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லேருந்து எது மெத்தட் நேம், நம்பர் ஆஃப் பேராமீட்டர்ஸ் எவ்வளவு, டைப் ஆஃப் பேராமீட்டர் எவ்வளவுன்னு ஐடென்டிஃபை பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ வாட் இஸ் அ ப்ராஜெக்ட்? ஒரு ப்ராஜெக்ட்டுங்கிறது ஒரு ரூட் ஃபோல்டர், செட் ஆஃப் கிளாஸஸ் ஃபைல்ஸ் எல்லாம் கம்பைன் பண்ணி வைக்கிற ரூட் ஃபோல்டர். தென் வாட் இஸ் அ பேக்கேஜ்? ப்ராஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற ஒரு ஃபோல்டர் பேக்கேஜ். அந்த பேக்கேஜ் டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் கிளாஸஸ் அண்ட் ஃபைல்ஸை குரூப் பண்ணும். தென் வாட் இஸ் அ கிளாஸ்? பேக்கேஜ்க்குள்ளே கிளாஸ் இருக்கும். Class is a blueprint of an object. Class contain variables and method. Variables, methods இதெல்லாம் group பண்ணுறது வந்து class தான். Then class குள்ள என்ன இருக்கும்? Method இருக்கும். Methodங்கிறது ஒரு block of code that performs a specific task. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, and thank you.